ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம் கிறிஸ்மஸ்க்காக அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம்னா ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடி இருந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து மெயின் பர்ச்சேஸ். இது வந்து போன வருஷமே வந்து பசங்க அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானே வந்து இல்லைடா இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் உஷாராயிட்டாங்க. ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டோம்னா தான் வாங்குவாங்கன்றதுனால ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. சரி வாங்கலாம், பசங்களோட சந்தோஷம் தான் நமக்கு அப்படின்றதுனால வந்து நாங்கள் வாங்கியாச்சு. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து நம்ம வந்து பிரிக்க வேணாம், பிரித்தோம்னா நம்ம இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து இது வந்து அப்படியே பார்சல்லே இருக்கட்டும். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டு. ஸ்னோ கூட இருக்குங்க. ஆமாம், இப்படி ஸ்னோ மாதிரி மேலே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலே வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும். வெறும் க்ரீன் ட்ரீயும் இருந்துச்சு, இந்த கொஞ்சம் ஸ்னோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வேணும்னாங்க, வாங்கியாச்சு. இதை எடுத்து வச்சிடுறேன். இது வந்து மெயின். இதுக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்குது. இனிமே பாருங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு ஆசையில் நம்மளும் பண்ணலான்றதுக்காக தான் நாங்கள் வாங்கினோம். இது வந்து தப்பாக கரெக்டானு கூட தெரியாது. நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கிஃப்ட்டு கொடுக்கறது எல்லாமே பண்ணுவோம் கிறிஸ்மஸ்க்கு. அதில் வந்து சரி இது நம்ம பண்ணணும் பசங்க ஆசைப்படுறதுனால வாங்கினோம். இது ஒன்றும் தப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு முறையாலாம் தெரியாது. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து வீடியோங்கெலாம் பார்த்துட்டு வேணால் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதாவது சஜஷன் கொடுத்தாலும் வந்து கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள். இப்படிலாம் பண்ணான்னா பண்ணலாம். எங்களுக்கு சுத்தமாக டோட்டலாக தெரியாது. சும்மா நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து 12 மணிக்கு குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்டு நாங்கள் வந்து முன்னாடியே தெரியாமல் வாங்கி வச்சுட்டு காலையில் வந்து ஏஞ்சி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவோம். கேக்கு வெட்டுறது எல்லாமே பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து நமக்கு புதுசாக இது வந்து அனுபவம். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எங்களுக்கு சும்மா நாங்கள் அப்படியே ஜஸ்ட்டு போனோம். அதாவது வந்து அங்கங்கே நிறைய இருந்துச்சு. என்னெல்லாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம்ல, ஏதாவது படத்துலையோ அந்த மாதிரி இதெல்லாம். அதை வச்சு ஒரு ஐடியாவில் இதெல்லாம் இருக்கும், அங்கங்கே இருக்கும்ன்றது மாதிரி வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் ஒரு சில சாமான்லாம். அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ட்ரீ வச்சுட்டு வாலில் மாட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து இதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணுற மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதோ, எங்களோட செலெக்ஷன் எப்படி எங்களோட விருப்பம் மாதிரி எது எங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இது இல்லாமல் நிறையவே இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பால்லாம் தொங்கும் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ட்ரீக்கு தான் போட முடியும். அதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எல்லாமே ஒவ்வொன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஒரே பாக்ஸில் 4 பெரிய பால் மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம ட்ரீக்கு வந்து சரிப்படாதுன்றதுனால இதை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச தொப்பி. இது வந்து சாண்டா கிளாஸ் வந்து ஜனனி சாய்க்கு. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டா 2 எடுத்தியடா இது. ஆமாம், சாய்க்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் முக்கியமானது. இது வந்து ட்ரீக்கு வாங்கினோம். ஒன்று வந்து பெருசாக ஒன்று வாங்கினோம். இது வந்து பெல் மாதிரி. அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான ஸ்னோமேன். எனக்கு ஸ்னோமேன்னா ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதனால் வந்து கலரில் ஒரு எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்னோமேன்னா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், அவங்க வெளியே சொல்கிறாங்க. இது வந்து ட்ரீ மேலே மாட்டலான்னு வாங்கினோம். அழகாக கிளிட்டரியாக இருந்துச்சு. இது வந்து பலூன். நம்ம சும்மா சைடில் வந்து வாலில் டெக்கரேட். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்கிற பொருள்லாம் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாண்டா கிளாஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ட்ரீயில் சொருகிற மாதிரி கம்பி கொடுத்துருக்குறாங்க. மேரி கிறிஸ்மஸ். இது இல்லைன்னா எப்படி, அதில் வந்து இது ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எனக்காக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குங்குமம் வச்சுனது. அது வந்து வேறு இடத்துல எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பலூன் ஏர் ஃபில் பண்ணுறது போல். எனக்கு தெரியாது, என்னதமோ நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி. என்னதுடா என்னமோ எப்படி வைக்க ஃப்ளவர் வாஷுக்காக இந்த மாதிரி இருக்குதா என்னதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கவுசி அப்போ தான் அப்புறமா தான் எடுத்து சொன்னார். இது வந்து ஏர் பம்பு பலூனுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். பெரிய ஸ்டார். இதுக்கு வந்து நம்ம வந்து லைட் அரேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் வாங்கி லைட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். அங்கே எடுத்துகிட்டு அங்கே ஏற்கனவே போன வருஷம் வாங்கினதே லைட்டுங்க, இந்த மாதிரி ஸ்டாரு உள்ளவே லைட் எரியிற ஸ்டாரே வாங்கினோம். இங்கே என்ன நடக்குது? இது வந்து நம்ம வந்து என்னமா பண்ணுற? இது வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகாத நம்ம வந்து 100 கிலோமீட்டர் போகணும் நம்ம வீட்டுக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறோம், அழகாக வந்து பாக்ஸில் வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் பாக்ஸில் போட்டோம்னா வந்து எந்த டேமேஜ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். ஒன்றா எடுத்து கொடுறா. எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் ட்ரீலாம். ஓகே, நம்மளோட இதெல்லாம் வந்து சைடில் அப்படி இருக்கட்டும். அப்புறம் பால் டப்பா. நெக்ஸ்ட்டு பொக்கே மாதிரி இருக்குங்க பார்க்க. பலூன் பேக்கெட். எனக்கு இந்த ஸ்டார் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குது, வேறு லெவல். அப்புறம் இந்த இது கூட ஷைனிங்காக இருக்குது. இந்த பக்கம் வாட்டர் இருக்குது. அப்புறம் இதுலேருந்து ஒரு சவுண்ட் மாதிரி வருது. இது வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த கலரில் தான் இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. இந்த ரெட்டு தான் இருந்துச்சு. கோல்டு ஃபுல்லாக வந்து கோல்டில் இருக்குமான்னு பார்த்தோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் வந்து காற்று அடிச்சுக்கலாம் ஃப்ரீயாக. ஷூ பசங்க அளப்பட தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்குது. அவ்வளோதானா? ஓகே, எல்லாம் வந்து இது வந்து அழகாக வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆஃப் இயர்லி லீவில் நம்ம வீட்டுக்கு போவோம். ஒரு வாரம் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கிடையிலே வந்து நமக்கு கிறிஸ்மஸ் வந்துடும், நியூ இயர் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரும். எல்லாமே வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்து ஐயோ அங்கே பாடுறா. இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து பெருசாக இருந்துச்சு. எதுக்கு சரி நம்ம வந்து ட்ரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கலான்றதுனால கொஞ்சம் சின்னதாக வாங்கினோம். இன்னும் கூட பெருசாகவும் இருந்துச்சு. எப்போவுமே வந்து போனோம்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி வந்து சூப்பரான ஐட்டம்லாம் இந்த முறை வந்து செம்ம கலெக்ஷன் நான் பண்ணது. என்னோடய பாத்திரம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கேலி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பாத்திர செக்ஷன் போனோம். இதை பார்த்துட்டு கோல்டு சொம்பு, கோல்டு டம்ளர், கோல்டு சிலைன்னு ஒரே அட்டகாசம் பண்ணி இதுங்க சிரித்து ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இங்கே வந்து இது வந்து மண்ணில் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்க்ராட்சாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து இது ஒன்று வந்து பித்தளையில் எடுத்தேன் நான். அப்புறம் தட்டி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து வெளியே விளக்கேற்றுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சொட்டையாக ஆயிடுச்சு. வெளியே விளக்கேற்றுறதுக்கு இது வந்து உள்ள குத்து விளக்குக்கு இதை வச்சு வந்து சமைக்கலாம்.
இதில் போட்டு வந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நெய் தீபம் வந்து அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து அழகாக ஸ்டாண்டோடு இருக்கும். அந்த மாதிரி பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. அப்புறம் உப்பு சக்கரை அதெல்லாம் போட்டு இது பண்ணி இது வந்து நம்மளோட சமையல் அறைக்கு வந்து குட்டி குட்டியாக அழகாக நான் எடுத்தேன். நான் செம்மையாக இருக்குது. இது வந்து எக்கு ஷேப்பு, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் டிசைனு. எல்லாமே வேறு வேறு ஷேப். பாருங்க க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. அது எடு. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று காட்டுறேன். எடு. நிதானமா நிதானமா. கனவு அம்மாவோட பல நாள் கனவு. இப்போ வந்து நான் வந்து முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன். நான் நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து இதோட கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக இந்த வீட்லேயும் இருக்குது, அந்த வீட்லேயும் இருக்குது. அதோட வந்து இது வந்து கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு. ஓ வேணும் வேணும். இது வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்ட கூட நான் நிற்க கூட வண்டி கூட நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் சரி அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறேன். இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு இந்த கலரில். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி மண்ணில் செஞ்சது. இது வந்து களிமண்ணில் செய்கிற பானையான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை நம்ம வந்து நார்மலாக ஏற்கனவே இருக்கிற சட்டியில் வந்து மேலே கோட்டிங் போடுறாங்களான்னு தெரியல எனக்கு. கௌசிப்பா வந்து மேலே கோட்டிங்காக இருக்கும்ன்றாரு. ஏன்னா வந்து நாங்கள் சேலத்தில் இருக்கும்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மனோம்மான்னு அவங்க வீட்டில் வந்து அவங்க சாதம் வடிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க களிமண் சட்டின்னு. களிமண் சட்டி தான். மேலே வந்து பிளாக் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அது கருப்பாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு தான் வடிப்பாங்க அவங்க. இந்த மாதிரி இது தான். சரி இது வந்து மேலே கோட்டிங்காக என்னன்னு எனக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். ரெட் ஆயிடுமா, திரும்ப ஆரஞ்சு ஆகிடுமா? ரெட் கலரில் மாறிடும். அதுதான் ஒரு ஒரிஜினல் கலர். அவங்க வீட்டில் எத்தனையோ வருஷம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அதுதான் நான் என்னன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு சந்தேகம். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க வச்சுருந்தது வந்து நாங்கள் போயிட்டு நாங்கள் 11 வருஷம் இருந்தோம். அதே இது வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வடிப்பாங்க, அதில் தான் சாப்பாடு வடிப்பாங்க. அது வந்து கருப்பு அப்படியே தான் இருந்துச்சு. தேய்ச்சி கழுவி அத்தனை வருஷம்லாம் வராது கலர் கொடுத்தா. கௌசிப்பா என்ன சொல்கிறாரு, இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போனாலும் போகும், இல்லை மேலே கோட்டிங் தான் அப்படிங்கிறாரு. நான் நினச்சி வாங்கினது வந்து அவங்க வச்சுருந்தாங்கள்ல அந்த மாதிரி களிமண்ணில் செய்கிறது நினச்சேன். களிமண்ணுன்னா கருப்பு களிமண் சொல்கிறேன் நான். நார்மலாக வந்து எல்லா பானையும் அப்படி தான் களிமண்ணில் தான் செய்வாங்க. நான் சொல்கிறது வந்து என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். கருப்பு களிமண்ணில் செஞ்சது நான் நினச்சி வாங்கினது அதுதான். கௌசிப்பா இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மேலே வந்து கொஞ்சம் கலர் ஒட்டுது. பின்ன மண்ணுனா ஒட்டதான். ஓகே, ஏதோ ஒன்று அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு ஆரோக்கியமும் தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து இந்த முறை வந்து இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கவர் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த கலராக இருக்கிறது வந்து இப்படி பட்டையாக இருந்துச்சு. ஜனனி எடுத்தது. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கௌசி இது எடுத்துகிட்டு வந்தா இன்னொரு இடத்துல இருந்து. இது வந்து கௌசி எடுத்தா. இது வந்து ஆனால் வந்து 2 பேருமே இந்த கலராக இருக்குது அப்படின்னு எடுத்தாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் இறஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம்னா கேட்கவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி பில்லோ கலெக்ஷன் பண்ணுறதுலாம். அது இல்லாமல் வந்து சாய் வந்து சீத்தா இது மாதிரி எடுத்தான். ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் இருக்குது, வேணான்னா நீ இழுத்து போட்டு வந்துட்டேன். அதை அழகாக இருக்கும் பார்க்க. அம்மாவோட ஃபேவரட் குட்டியா. இது ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேணும்னு. இண்டோலியம் இது வந்து நம்ம வந்து களி செய்வேன் நான். இதே மாதிரி அகலமான ஒரு இது இருக்குது இண்டோலியத்தில், அதில் பண்ணுவேன். இது வந்து நம்ம சாப்பாடும் அடிச்சுக்கலாம், களியும் செஞ்சுக்கலாம். குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதில் இது நான் எடுக்க பசங்க பிடிங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. பாத்திரம் மட்டும் வாங்காத வைக்கவே இடம் இல்லைன்ற அளவுக்கு என்னென்னு. ஆனாலும் வந்து நான் சண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிடிச்சிது. இந்த ஷேப்பு பிடிக்குது எனக்கு. இது வந்து கேலண்டர் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, மாத கேலண்டரும் கொடுத்தாங்களோ?
அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாசப்படிக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வந்து தோரணம் போட்டிருக்குது. இந்த மாதிரி சைடில் மாட்டினா நல்லாயிருக்கும். இது வந்து 2 வாங்கினேன், இந்த பக்கம் அந்த பக்கம் 1 மாட்டுறதுக்கு. இது வந்து சூப்பராக அழகாக 2. இது வந்து ஊஞ்சலுக்காக வாங்கினேன் நான். அழகாக இருக்கு பார்க்க. ஊஞ்சலில் வந்து அந்த சங்கிலியில் வந்து சுற்றுறதுக்காக. இது வந்து அழகான ஃப்ளவர் வாஷ். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அழுத்திக்கிட்டு இருக்குது எல்லாம். க்யூட்டாக இருக்குது. உள்ளே போயிடுச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து குட்டியாக ஒன்று வாங்கினேன் நான். சரி, நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே எங்கே டேபிள் மேலே ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சிஸ்ஸர் கதை வந்து ஏற்கனவே இருந்த சிஸ்ஸர் எங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு மாறி மாறி வந்தோமா, துணி வெட்டுற சிஸ்ஸர் எங்கன்னே தெரியல. அதில் நான் ஒன்று இதை எடுத்துக்கிட்டேன் நான். பாப்கார்ன் ஏற்கனவே நாங்கள் 2 காலி பண்ணிட்டோம். இதில் ஒன்று மாட்டிக்கிச்சாட்டுருக்குது. அம்மாவோட ஃபேவரட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவரில் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ். அதால் வந்து வேறு ஏதாவது நமக்கு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த குட்டி மரத்துக்கு ரொம்ப நிறைய வாங்கினோம்னாலும் இடம் இல்லாமல் போயிடும். அதால் தான் நாங்கள் வந்து அதாவது ஒன்று எடுத்துட்டோம். சரி, நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் தேவைப்பட்டா வேணா கூட வாங்கிக்கலான்றதுனால தான் அதோட நிறுத்திக்கிட்டோம். இதில் வந்து வேறு என்ன இருந்தால் நல்லா இருக்கும்னு வேணா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பண்ணிகிட்ருக்குறா. நிறைய பேர் வந்து நீங்கள்லாம் வந்து கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. நம்ம வந்து எக்ஸாம் முடிஞ்சு போன பிறகு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் வரையும் டைம் இருக்குதுல்ல, அந்த 1 வாரம் 10 நாள் வந்து நம்ம நல்லா ரசித்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பூஜை சாமான், பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கிராசரி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பஃப்புன்னு பாக்கெட் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக தெரியுது. கொஞ்சம் வத்திங்க, பூஜை ஐட்டங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கினோம். இது வந்து சாய் வேணும்னு அடம் பிடிச்சி எடுத்துச்சு. சோம்பப்படி. இது வந்து என்ன அது ஃப்ளேவருக்காக எடுத்தான்? மேங்கோ பைனாப்பிளரா? பைனாப்பிள் ஃப்ளேவரா? அப்புறம் வந்து சரி, இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மற்றும் இதர சாமான்கள். அதெல்லாம் வந்து இது ஒவ்வொன்றா பிரித்தா வந்து லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்றது வந்து கௌசியப்பா சொல்லுவார். இது வந்து என்னதுன்னு கௌசியப்பா சொல்லுவார். புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்து 2 ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஸ்டடீஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து மல்டிபர்பஸாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து எதுக்காக வாங்கியிருக்கோம்னா கிறிஸ்மஸோட கிஃப்ட்டுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து இங்கே டேபிள் இருந்துச்சு. செங்கல்பட்டுல இருந்து நாங்கள் வீடு மாறி வரும்போது வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்றி அனுப்பிச்சிட்டோம். அந்த டேபிள் வந்து எதுக்கு யூஸ் இல்லாத இருக்குதே நாங்கள் ஏற்றி அனுப்பிச்சிட்டோம். கடைசியில் பார்த்தோம்னா இப்போ வந்து எடிட்டிங் பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கு வந்து சின்ன டேபிள் ஒன்று இருக்குது. ஆனாலும் வந்து 2 பேருன்றதுனால ஒன்று அடிச்சுக்குதுங்க. சரி, நம்ம மல்டிபர்பஸாக டேபிள் ஒரு சேர் வாங்கிட்டோம்னா வந்து எனக்கு எடிட்டிங்க்கு, பசங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒன்று நல்லா இருக்கும்ன்றதுனால வந்து வாங்கி கொடுத்தாரு. கிறிஸ்மஸ் கிஃப்ட் எங்களுக்காக இது. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இதில் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஹைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா வந்து பசங்க தான் வந்து அப்படியே அங்க இருக்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி வந்து மாடல் சூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நம்மளை விட பசங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் சாய்க்குன்னா இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது மற்ற பார்த்த மாடல் எல்லாமே குஷன் இல்லை. இந்த இடம் இது மட்டும் குஷன் இருக்கு. அப்புறம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஹைட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு செம்மையா இருக்கும். அப்புறம் இதுல பின்னாடினா இதுல இது நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவு முன்னாடி தள்ளும்.
அதில் வந்து நம்ம இது வந்து நிறைய சேர்ல வந்து நம்ம ஓரளவுக்கு சின்ன பீஸாக தான் இருந்துச்சு. இந்த சப்போர்ட் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு. இந்த மாடலில் வந்து ஃபுல் லென்த்துக்கும் வந்தது. திருப்பி ஏற்றினா வந்து முன்னாடியும் பின்னாடி போயிட்டு வரும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அழகாக எவ்வளோ பெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். கீழே இறக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்டும் வந்து நம்ம பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அப்படி பண்ணிட்டு அங்கே அந்த பொசிஷன்லேயே வந்து லாக் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிட்டு அதே பொசிஷனில் நிற்கும். இது வந்து நெக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நம்ம வேணுன்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வச்சு நம்ம வேணுமோ அந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். கீழே வேணும்னாலும் சாய்ச்சிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நிறைய மாடல்ல வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த சேர் இருந்துச்சு. அதில் வந்து வாங்கியாச்சு. அது இல்லாம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுவும் வந்து நம்ம வந்து இந்த வீல் வந்து நல்லா ஹெவியா இருந்துச்சு. நிறைய சேர்ல அவங்க வந்து டிஃப்ரெண்ட் காட்டினாங்க. கொஞ்சம் லேசியா இருந்தது, இது ஹெவியா கொடுத்துருந்தாங்க. இது எவர் சில்வர் இருந்துச்சு, சாதா ஸ்டீலும் இருந்துச்சு. நம்ம ஆமா அதில் வந்து இது எடுத்துட்டோம். இது வந்து 7620 சேரு. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிலிட்டி இல்லை. நான் லாஸ்ட் டைம் போயிருந்தப்ப இருந்துச்சு மாடல், அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு போல. இப்போ வந்து நாங்கள் பார்க்குறப்ப அந்த மாடல் இல்லை. நாங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருந்தோம் ஆக்சுவலி இந்த மாடல் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் போனோம். நாங்கள் எங்களுக்கு அந்த மாடல் அவைலபிளாக இல்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு வந்துடும் அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சண்டே போயிட்டு ஆர்டர் போட்டோம். 2 நாள் கழிச்சு நாங்கள் ஆர்டர் போட்டு நாங்கள் வர வச்சு கொடுத்துட்றோம். நாங்கள் கரெக்டாக வந்து வெட்னஸ்டே இன்னைக்கு வந்துருச்சு. கிறிஸ்மஸ் முன்னாடி வந்துட்டு ஓகே நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து டேபிள், லேப்டாப் டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள். ஆக்சுவலாக வட சாய் ஓப்பன். இது வந்து சாய் பொருட்களை வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சேரும். அப்படிதான் பண்ணா ஃபுல்லாக சீலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நாங்கள் அந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் கிழிச்சிரும். அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம ஃபினிஷிங். நாங்கள் சொல்ல போனால் வந்து டேபிள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வேணும்னு பார்த்தோம். பெரிய பெரிய டேபிள்லாம் இருந்துச்சு. நமக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால வந்து நம்ம சின்னதாக திட்டமாக எடுத்துக்கிட்டோம். கீபோர்டு வந்து ட்ரே இது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ராயர் ஒன்று கீழே வந்து பெரிய ட்ராயர் ரெண்டு போர்ஷன் எப்பவுமே இந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. கேபிள் வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக நம்ம சிபியூலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மானிட்டர், கீபோர்டு எல்லாமே யூஎஸ்பி கீபோர்டு எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இதுவும் வந்து நம்மளோட பசங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி தலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதுக்கு அடுத்து வந்து நியூ இயருக்கும் என்ன வாங்குவோம் அப்படின்றதும் அப்புறமா வரும். பாய்.